அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த பதிவில் உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் மிகவும் நேர்த்தியாகவும் நுட்பமாகவும் கேட்டு அதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எனக்கு போன் செய்து என்னை பாராட்டுகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி. இந்த வீடியோவிற்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். ஸோ நீங்கள் அதில் உள்ள நல்ல விஷயங்களையும் அதில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களையும் பிடிக்காத விஷயங்களையும் எனக்கு நீங்கள் தெரிவிக்கும் பொழுதுதான் அது உண்மையிலேயே நாம் போடுகின்ற வீடியோ யாருக்கோ ஒருத்தருக்கு அது பயன்படுகிறது என்ற ஒரு உத்வேகம், ஒரு ஆர்வம், இன்னும் சில வீடியோக்களை, இன்னும் ஆழமான கருத்துக்களை, இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள அது எனக்கு உத்வேகமாகவும் ஒரு தூண்டுதலாகவும் அமைகிறது என்பதனை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையில் பார்க்க போனால் நான் ஒரு இன்ட்ரோவர்ட். வெளிப்படையாக நான் அதிகமாக நான் யாரிடமும் அதிகமாக நான் பேச மாட்டேன். என் தகப்பனாரும் அதே போலத்தான் அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. நானும் அதை மாதிரி தான் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை நானா தேடி கண்டுபிடிச்சு என்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மேடையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நானாக தேடி கண்டுபிடித்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதன் மூலியமாக என்னுடைய திறமைகளையும் வளர்த்து கொள்ளவும், எனக்கும் அது ஒரு வாய்ப்பாகவும், நான் பேசுகின்ற கருத்து உங்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக அமையும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் அவ்வப்பொழுது இந்த யூடியூப் சேனலில் நல்ல பதிவுகளை பதிவிட்டு வருகிறேன். உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. பிடிக்காத கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எந்த ஒரு குற்றமும் இல்லை, சரிங்களா? அது எனக்கு இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் அது தூண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புகளை பார்த்துட்டு வர்றோம்? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பாகுபலி பார்ட் 1, பார்ட் 2 போல, சிங்கம் படம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போல இது இது 4வது பாகம். ஸோ ஹூ கேன் மாஸ்டர் த வெல்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு 4வது பாகமாக பொறுமையின் அவசியத்தை நான் இந்த பதிவிலே தொடர்ந்து பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையோடு நாம் காத்திருக்கின்ற பொழுது அது நமக்கு இட்டு செல்லுகின்ற செல்வத்தினுடைய அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். அது நமக்கு கொடுத்து விட்டு செல்லுகின்ற அந்த பொறுமையின் விளைவாக அது நமக்கு இட்டு செல்கின்ற அந்த செல்வத்தினுடைய கொடை அது மிகவும் அதிகமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் நம்மளை போன்ற ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அதுதான் ஒரு வழி. அதை தவிர்த்து வேற வழியே இல்லை. குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தால் அது வந்த வழியிலே வந்ததும் தெரியாது, அது போனதும் தெரியாது. ஆனால் நேர்மையாக, உண்மையாக, நாணயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொத்தை சேர்க்க வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நமக்கு அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். வேற எதுவுமே நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ப்ரமோட் பண்ணாது அப்படிங்கிறது நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே. நீங்களும் நான் போட்ட வீடியோவின் மூலமாக பார்த்திருக்கிறீர்கள். இன்னொரு தகவல் என்னவென்றால், யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்ப்பவர்கள் 40%, சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறவர்கள் 60% இருக்கிறவர்கள். அந்த 60%மும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களை அளிக்க நேரிடும். இந்த வீடியோவில் கண்ணுக்கு கவர்ச்சியா சினிமா நடிகைகளை வச்சு விளம்பரம் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ரிஸ்க் டு த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்லாம் போட முடியாது. அதுக்காக நான் எந்த ஒரு சினிமா நடிகையும் போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணோம். எனக்குன்னு ஒரு சின்ன மல்டிடியூட் இருக்கிறாங்க.
ஒரு வீடியோவை போட்டால் ஒரு 500 பேர் வரைக்கும் அதை பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கோ இந்த உலகத்துக்கோ அவேர்னஸ் கிரியேட் பண்ண டெஃபினட்டாக என்னால் முடியாது. ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் சின்ன சின்ன தகவல்லாம் தெரியாமல் மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ நீ எடுத்துட்டாண்டா யூடியூப் வந்துட்டாண்டா பேசுறதுக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் போட்டிங்கனாலும் போடுங்க. அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. பட் தொடர்ந்து நான் இந்த பணியை செய்து கொண்டிருப்பேன். இது எனக்கு நல்ல ஆர்வத்தை தந்திருக்கிறது. நல்ல ஆக்கம் ஊக்கம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். யாராவது எப்பயாவது ஃபோன் பண்ணி பலான வீடியோ நீ போட்டப்பா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சரிங்களா? அதுதான் வந்து இந்த பதிவிற்கு நீங்கள் கொடுக்கிற கௌரவம். அதுதான் எனக்கும் கிடைக்கின்ற ஒரு வெகுமதியாக நான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா, வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு நீண்ட ஓட்டம். அந்த நீண்ட ஓட்டத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பொறுமையோட சிறுக சிறுக தான் வந்து நம்ம செல்வங்களே சேர்க்க முடியும். ஒரே நைட்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட முடியாது. அதே போல பணம் வந்து கூரையை பீத்து கொண்டு கொட்டாது. கனவில் நடப்பதை போல சினிமாவில் நடப்பதை போல செல்வம் நமக்கு ஒரே நாளில் சேர்ந்து விடாது. ஒரே பாடல் பாடி முடிந்தவுடனே நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சூரிய வம்சத்துல. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே சரத்குமார் பணக்கார ஆயிடுவார். வெற்றி நிச்சயம் இதுவே வேத சத்தியம் அப்படின்னு அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவர் பணக்கார ஆயிடுவார். அந்த மாதிரி வந்து என்னைக்குமே அது நடக்காது. சினிமாவில் ஒன்றா நடக்கும், கற்பனையில் ஒன்றா நடக்கும். ஆனால் செல்வம் சேர்ப்பது என்பது ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம் குனிந்து நிமிர்ந்து எழுந்தால் வேர்வை சிந்தினாலே ஒழிய நம்முடைய அத்துணை திறமைகளையும் டாக்டிஸையும் பயன்படுத்தி அதை நாம் பத்திரப்படுத்தி நம் செல்வங்களை வளர்த்தால் மட்டுமே அது வளரும். ஸோ அதுக்கு ஷார்ட் ரூட் எதுவும் இல்லை. செல்வம் சேர்ப்பது என்பது ஒரு நீண்ட கால அணுகுமுறை. அதற்கு குறுகிய கால அணுகுமுறை இல்லை என்பதனை நான் உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ நீண்ட கால அடிப்படையில் நாம் முதலீடுகளை அணுகும் பொழுது, நீண்ட கால அடிப்படையில் நம் செல்வங்களை சேர்க்க நாம் நம்முடைய நாட்களை வந்து நம்முடைய பிளான்களை எல்லாம் நீண்ட கால அடிப்படையில் நாம் அமைக்கும் பொழுது அது நமக்கு அதிகமான வெகுமதியை கொடுத்து விட்டு செல்கிறது என்பதனை நான் ஏற்கனவே உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். நீண்ட கால முதலீட்டில் தான் அதிகமான லாபமும் உண்டு. நீண்ட நாட்கள் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த பொறுமைக்கு அந்த பணம் கொடுக்கின்ற மதிப்பானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டும். ஸோ ஒரு மரம் நடுறோம், அந்த மரம் வந்து மிக நீண்ட நாட்கள் வந்து நம்ம அப்படியே விட்டு கொடுக்கும்போது தான் அதுக்குள்ள நல்லா வைரம் பாஞ்சு நல்ல மரமும் பருத்து நல்ல பெருத்து பருத்து அதுல வந்து நல்ல மகசூலியும் கொடுக்கும், நல்ல உட்டும் கொடுக்கும். அது போலதான் இந்த முதலீடானது. நம்ம நீண்ட நாட்களுக்கு அதை வைத்து அதன் பிறகு அதை நம் தேவையான பட்சத்தில் அதை வந்து நம்ம என்கேஷ் பண்றோம், இல்லை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை விட்டு செல்கிறோம் அப்படின்னும் பொழுதுதான் அது நமக்கு மிக அதிகமான லாபத்தை கொடுத்து விட்டு செல்லும் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. ஸோ வாரன் பஃபெட் என்ன சொல்றேன்னா, 11 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 11 வயதிலிருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்குள்ளவே $1 மில்லியனை சம்பாதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறாரு. அவருடைய மொத்த வெல்த்ல 99% வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு 65 வயசுக்கு மேலதான் வந்திருக்கு. ஸோ 11 வயசுல ஆரம்பிச்ச அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி 65 ஆண்டுகள் அவர் பொறுமையோட காத்திருந்ததன் விளைவாக தான் அவர் உலக பணக்காரர்கள் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கிறார். ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 54 ஆண்டுகள். ஸோ 54 ஆண்டுகள் போர் அடிக்காம செஞ்ச வேலையே தொடர்ந்து அப்பப்போ சம்பாதிக்கிற பணத்தை குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி 54 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருக்கு மொத்த செல்வமும் உருவாயிருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பிளாட்டா இருக்கும். அப்புறம் ஒரு 65 வருஷம் 55 வருஷம் கழிச்சுதான் அப்படியே செங்குத்தா போகும். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில வந்து
சில காலங்கள் நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது நம் செய்திருக்கின்ற முதலீடானது நமக்கு பல மடங்கு, பல 100 மடங்கு அது திரும்ப கொடுக்கும் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. வாழ்க்கை என்பது, வாழ்க்கை பயணம் என்பது அது ஒரு T20 மேட்சோ இல்லைனாக்கா வந்து ஒரு ஒன் டே மேட்சோ இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ ஒரு வாரம் விளையாடுவாங்க. அதை பொறுமையோடு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு நிறைய பொறுமை தேவை. ஸோ பொறுமையோடு நம்ம வந்து அதை பார்த்தாதான் அந்த மொத்த மேட்சையுமே நம்ம முழுசா அனுபவிச்சு அதை பார்க்க முடியும். அதே போலதான் வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய பயணம் அல்ல, அது ஒரு நீண்ட பயணம். 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழப் போகிறான் என்றால் அந்த 100 ஆண்டுகளுக்கும் வாழ்ந்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு நம் சொத்தை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பொறுமையோட நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளுடைய ஏற்ற இறக்கங்களை எல்லாம் பார்த்துவிட்டு நம்மிடத்தில் மிகுதியாக உள்ள மீதமாக உள்ள அந்த சேர்க்க நினைக்கிற அந்த பணத்தினை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல போடணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட அர்ஜென்ட்டுக்கு இருக்கிற பணத்தை கொண்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசத்துலயே திரும்பி கிடைச்சிருமா, ஒரு வருஷத்துலயே திரும்பி கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம அவங்க வந்து எதிர்பார்த்து காத்திருக்கும் போது தான் அவங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சுகிறது. சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சு 10 ரூபா வட்டிக்கு கொடுக்குறாங்க, அவங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்லாம் கிராம அளவுல கூட பார்த்தீங்கன்னாக்கா படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஷேர் மார்க்கெட்னாவே என்னன்னு தெரியாது, ஷேர்னா என்னன்னு தெரியாது, பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது, பிட்காயின்ஸ்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது, அது எங்க வாங்கணும் எங்க விற்கணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நாலேஜ் இல்லாத ஆட்களை கூட நாங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம், பிட்காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், நிறைய அதுக்கு லாபம் கிடைக்குது எங்களுக்கு, நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா மாசம் உங்களுக்கு 10,000 வட்டி கொடுக்கணும்னு ஏமாத்தி ஏற்கனவே காட்பாடியில ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தி பல கோடி ரூபாய் ஊர்ல சுருட்டி போயிட்டாரு. இப்பவும் கூட கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரு அந்த ப்ராப்ளத்துல மாட்டி 1 மாசம் 2 மாசம் வட்டியை வாங்கி மீதி முதலையும் விட்டுட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி யாருக்கும் தெரியாம பதுங்கினாப்படி இருக்கிற மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமானது, ஒவ்வொரு ரூபாயானது ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, உழைத்து, கடினப்பட்டு, நீங்கள் மரண வேதனைப்பட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுவதை கூட நிறுத்திவிட்டு நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தையானது எவனோ ஒருவன் கண்ணுக்கு தெரியாதவன், பேர் தெரியாதவன், ஊர் தெரியாதவன், அவன் வந்து ஸ்மார்ட்டாக அவனுடைய தந்திரத்துல பேசி உங்களை மயக்கி உங்களிடத்துல இருந்து பறித்து செல்கிறான் என்றால் நீங்கள் ஏன் அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி அந்த பணத்தை நீங்கள் இழக்க வேண்டும்? ஆகவே என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ல பிட்காயின்ல போடுறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கியிருக்கிறான், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கியிருக்கிறான்லாம் தயவு செஞ்சு அவங்க பின்னாடி எல்லாம் போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தயவு செஞ்சு உங்களுடைய பணத்தினை இழந்து விட்டு யாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை கூட சொல்லணும்னு வெக்கப்பட்டுட்டு நிக்காதீங்க. ஸோ இப்போ தெளிவா இருங்க, பொறுமையோடு இருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஷார்ட் ரூட்டுமே இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஷார்ட் ரூட் இல்லை. ஷார்ட் ரூட்ல வர்ற பணம் அது நிற்காது. ஒரு நாளைக்கு ஐடிக்காரன் வந்து ரெய்டு விட்டு மொத்தத்தையும் வாரின்னு போயிடுவான். குறுக்கு வழியில வர்ற பணம் அது கூட வந்து பாவம் சேர்ந்திருக்கும். அந்த பாவம் சேர்ந்து வச்ச பணத்தை உங்களுடைய சந்ததியாருக்கு நீங்க விட்டுட்டு போவாதீங்க. அந்த பாவம் உங்களுடைய சந்ததியை அழித்து விடும். அது ஸ்பிரிச்சுவல். சைக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது குறுக்கு வழியில வர்ற பணம் உங்களுடைய நிம்மதியை கெடுத்து விடும். அதில் நேர் வழியில் சம்பாதிக்கிற பணம், அதுவும் நீண்ட கால அடிப்படையில் பொறுமையோடு சேர்க்கிற பணம் தான் உங்களே நிம்மதியாக நீங்கள் வயதான காலத்தில் உங்களுக்கு அது உதவும் என்பதனை உங்களிடத்தில் கூறிக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையோட காத்திருக்கும். ஸோ பொறுமை எவ்வளவு அவசியம் அப்படின்னு கண்கூடா நான் பார்த்திருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியே பயணம் செல்லும் பொழுது எங்காவது ஒரு டீ கடையிலையோ ஒரு ஸ்நாக்ஸ் கடையிலையோ வண்டியை நிறுத்தி விட்டு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு விட்டு நாங்கள் கடந்து செல்வது வழக்கம். அவ்வாறு நாங்கள் அந்த டீ வந்து அவங்க குடிச்சா நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, பரவாயில்ல இந்த டீ கடை நல்லா இருக்கு, அடுத்த தடவை எப்பயாவது வரும்போது இந்த டீ கடையில குடிக்கலாம்னு நம்ம என்ன பண்றோம், அந்த தடவை டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அந்த காசெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நம்ம போயிடுறோம். நம்ம டெய்லி அந்த டீ கடைக்கே போக முடியாது. நம்ம ஊரை விட்டுட்டு அது 40-50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும்.
ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீ கடையே அங்கே இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று வச்சீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அதுல லாபம் வருதா நஷ்டம் வருதா நீங்க கத்துக்கணும். ஒரு தொழிலை கத்துக்கணும்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் நீங்க ஸ்டாண்ட் பண்ணிடணும். அப்பதான் நீங்க வந்து அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நேத்து கடையை திறந்துட்டு ஒரு வாரம் கடையை திறந்து வச்சுட்டு ஓடலன்னு நீங்க கடையை மூடுறீங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு லாஸ்? ஒரு டீ கடைன்னா கூட 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் எனக்கு கண்டிப்பா ஆகும். அந்த 2 லட்சம் லாஸ் வச்சுட்டு லாஸ் அடைஞ்சிட்டு லாஸ் பண்ணிட்டு கடையை வந்து ஊத்தி ஊத்தி முட்டு போயிடுறீங்க. அது ரொம்ப தவறு. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அது லைஃப் லாங்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா தான் அது வந்து சக்சஸ் ஆகும். நீங்க வந்து உடனே லாபம் பார்க்கணும். இன்னைக்கு கடை திறந்து வச்சுட்டு நாளைக்கே வந்து ஜனங்கள்லாம் வந்து உங்க கடை முன்னாடி குவியணும் அப்படின்னா அது எப்படி எதிர்பார்க்க முடியும்? அன்னைக்கு நான் போன டீ கடையில டீ நல்லா இருக்கு, தரமா இருக்கு, அருமையான டீ கடை, தரமான டீ கடை, தரமான பொருட்கள் எல்லாம் விளம்பரம் இல்லாமல் அது ரீச் ஆகணும்னாக்கா கொஞ்சம் நாள் ஆகும். நாளாகி நல்லா ரீச் ஆயிடுச்சுனாக்கா ஜனங்க மத்தியில நற்பெயரை சம்பாதித்து விட்டது என்றால் நீங்க காலகாலத்துக்கு அது வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நீங்க ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி செட் பண்ணி நீங்க சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணா போதும். அது உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்க பேஷண்டா பொறுமையோட வெயிட் பண்ணணும். கடை திறக்கிறதே ஒரு ஒரு வாரம் 10 நாள் பார்க்க வேண்டியதே ஒரு 5000 10,000 கை கிடைச்சிச்சுனாக்கா கடையை மூடிட்டு அதுக்கப்புறம் போய் கூப்பிடப்பட்டுக்க வேண்டியது. ஸோ இது ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு ஒரு நல்ல மனநிலை அல்ல. ஸோ வியாபாரமாக ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை ஆகட்டும், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதாகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்களாகட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எங்கேயாவது வேலைக்கு போறீங்களாகட்டும், எந்த ஒரு செயலாகட்டும் அதில் பொறுமை மிகவும் அவசியம். அதில் நீண்ட காலம் வரை நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பது என்பது மிக மிக அவசியம். அது உங்களுக்கு பை பர்த்தாவே அந்த குவாலிட்டி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு ஷார்ட் டேர்ம்ல எல்லாத்தையும் பார்த்து குவிட் பண்ணிடாதீங்க. மீனவர்கள் கரையோரங்களில் இருக்கிற அலைகளை பார்த்து பயப்படுவதில்லை. அந்த அலைகளுக்கு எதிர்த்து போராடி கடலுக்குள்ள போனாதான் அவங்க மீனை பிடிச்சிட்டு வராங்க. ஸோ கடல் அலை பெருசா இருக்குதுன்னு கரையோரத்திலேயே வந்து பயந்துட்டு கரையில உட்காந்துருந்தா கடலுக்குள்ள இருக்கிற மீனை பிடிக்க முடியாது. ஸோ அந்த அலைகளை எல்லாம் நீங்கள் கடந்து நீங்கள் உள்ளே செல்லும் போதுதான் அங்கே அமைதலான கடல் இருக்கும். அதே போல நீங்கள் ஒரு ஒரு நிறுவனத்தையோ ஒரு பிசினஸையோ ஒரு தொழிலையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையோ ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பொறுமையோட அதை வந்து நீங்க வாட்ச் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்கள் வந்து அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உங்களுடைய ஃபியூச்சருக்கும் அது உதவும். ஸோ பொறுமை அவசியம் என்பதனை மீண்டும் இந்த பார்ட் 4ல் உங்களோடு கூறிக்கொண்டு பொறுமையோடு இருங்கள். பணம் சம்பாதிப்பதற்கு நீண்ட கால அணுகுமுறை தான் சிறந்தது. ஷார்ட் டேர்ம் அணுகுமுறை சிறந்தது அல்ல. அதே போல குறுக்கு வழி என்பது சிறந்த வழி அல்ல. அது அது சீக்கிரத்தில் பணத்தை உங்களுக்கு சேர்த்து விட்டால் அதனோடு உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும், மன உளைச்சலும் சேர்க்கும், வியாதியும் வரும், அப்புறம் வந்து தூக்கமின்மை இருக்கும், என்னைக்கு வந்து போலீஸ் ரெய்டு வரும், என்னைக்கு நம்ம மாட்டிக்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ குறுக்கு வழி வேண்டாம். குறுக்கு வழியில் வருகிற பணத்தோடு அது சாபமும் பாவமும் கூட சேர்ந்து வரும். அந்த பாவமும் சாபமும் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டு விட்டு செல்ல வேண்டாம் என்பதனை கூறிக்கொண்டு கடவுளும் இருக்கிறார். கடவுளுடைய கண்கள் ஆசையோட நம்ம நீண்ட கால அடிப்படையில் முதலீடுகளை செய்து சேமிப்புகளை செய்து நம்ம வந்து நேர் வழியிலேயே சென்று பணத்தை சேர்ப்போம், செல்வத்தை சேர்ப்போம். அதுதான் நல்ல வழி என்பதனை கூறிக்கொண்டு இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. இந்த உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு என்னை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். நன்றி.